4:30 மணிக்கு எழுந்தேன். நீ வீலெல்லாம் தொடச்சிட்டு வண்டியெல்லாம் தொடச்சிட்டு எடுக்க தேவையா? கவர் வண்டி பழிச்சுன்னு இருக்குன்னு நினைச்சேன் நானு. கழுவிட்டு 3:30 மணிக்கு எழுந்தா சொல்லுடா. 3:30 மணிக்கு. ஆமா, எழுந்து அனுப்புறான். படிக்கட்டு மேல ஏறுது. என்ன ஏற சொல்றியா? வெயிட் தூக்கிட்டு என் வெயிட் தூக்கிட்டே ஏற முடியாதுடா என்னால. அந்த அவங்க லேடி ஏறினாங்க பாத்தியா? ஆமா, நம்ம அன்னைக்கு எப்படி ஏறும்போது கஷ்டப்பட்டோம். அவங்க எப்படி ஏறினாங்க? காலை ஆட்டி ஆட்டி ஏறினாங்களா? காலை ஆட்டி ஆட்டி ஏறல. எல்லாருக்குமே லைஃப் ஈஸி இல்ல, ஒரே மாதிரி இல்ல தெரியுமே. எங்க மாமா இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணலடி. பெரியப்பா பெரியப்பா அப்படின்னா நிறைய எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட் மந்த்ல இருந்து இந்த மந்த்துக்கு நிறைய டெத் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவுட் ஆகுது. வயசு ஆயிடுச்சுல, இந்த மார்கழி மாசம்னாலே அவுட் ஆயிடும். குளிர் தாங்க முடியாம அந்த பக்கம் போனா டீ கிட்ட மாதிரி. ஆட்டோ அண்ணா ரைட்ல போனா நீ இப்படி லெஃப்ட் வழி வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குமே. ரைட் போய் போனா மெயின் ரோடு பரவாயில்லையா? லெஃப்ட் எடுத்துக்க புருஷ் டக்குன்னு அந்த இது வந்துடும், தலப்பா கட்டி வந்துடும். அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அது அப்படியே வராங்க. அவங்க வராங்க, என்ன பண்றது? ஆட்டோ அவரு வேகமா வராரு. நான் வரச்ச ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டேன். அந்த வழியா? ஆனா போகுது. தோணுச்சு எனக்கு. எங்க எடுக்க விட்டுறியா நீ? என்ன ஜூஸ் எல்லாமே இருக்கு. ஜூஸ் கூட என்ன சொல்றது, ஜூஸ் கூட பேச எல்லா ஸ்லாங்கும் வரும் எனக்கு. ஜூஸ் கூட இருக்கு, ஆனா எடுத்து மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி நான் கேரி பண்ணிட்டு ஆட்டோல போவாதடி. ரைட் எடுடா. ஓ, வழி எனக்கு சொல்றீங்களாமா? இப்போ பாக்கெட் காரை வச்சுட்டு நான் நியாயம் பண்ணுவோம். பெருசு கார் மாதிரி போடுவோம், பெருசா இருக்க. இப்படி போறான் பாருன்னு காட்டுறியா? இது பெட்ரோல் இல்ல, சிஎன்ஜி. சரி நடக்கு. வரும்போது எத்தனை பேர் நாக் அவுட் பண்ணு உனக்கு தான் தெரியும். நாக் அவுட் அக்கா டல்லுங்கக்கா. இதுதான் இங்கே தூக்கி போட்டுச்சு வரும்போது. இந்த பம்பு தானா? ஸ்பீட் பிரேக்கே நான் கவனிக்கல. ஃபாஸ்டா சந்தில கட் அடிச்சிருக்கேன். வா, அவ்வளோ சீக்கிரமா வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கேன் இந்த தெருவில். மெடிக்கல் மிராக்கல். கேல நெக்ஸ்ட் மந்த் எனக்கு டியூஷன் ஜாப் இருக்கு, ஒரு ஒர்க் இருக்கு. அப்புறம் நாங்க வந்து திருத்தணி சம்திங் போலாம் பிளான் பண்ணிக்கிறோம். ஒரு 4 days சம்திங் நான் அனுப்பி விடனா. ஓகேமா, போயிட்டு வா. கேல போயிட்டு வாங்க. திருப்பதியும் பெங்களூரும் கனடா தான் கேட்கும். அப்படியாடா? ஆமா, கோவா எல்லாம் கன்னடா தானே. கர்நாடகா, கனடா தான் பேசுவாங்க.